வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவரிடம் அறிக்கையை சமர்ப்பித்தது ராம்நாத் கோவிந்த் குழு. புதுடில்லியில் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவைத் தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவொன்று தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இன்று வழங்கியது. நாடாளுமன்ற, மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி அமைக்கப்பட்ட இக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மாநிலங்களவை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், முன்னாள் நிதிக்குழு தலைவர் NK சிங், முன்னாள் மக்களவை பொதுச் செயலாளர் சுபாஷ் காஷ்யப், மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு அழைப்பாளராக அறிவிக்கப்பட்டார். தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள், சட்ட நிபுணர்கள், பொதுமக்கள்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து இக்குழு ஆலோசனைகளை பெற்றது. 191 நாட்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்ட ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஆய்வின்படி 18,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் இன்று வழங்கியது. இதற்காக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர். இந்த குழுவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி சேர்க்கப்பட்டார். எனினும் அவர் இந்த குழுவில் உறுப்பினராக தொடர விரும்பவில்லை என தெரிவித்துவிட்டு வெளியேறிவிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டதாகவும் ஆலோசிப்பதற்காக அல்ல என்று அவர் குற்றஞ்சாட்டி இருந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்த 22வது சட்ட ஆணையம் 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்தலாம் என தனது பரிந்துரையை ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவிடம் அளித்தது. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.